சிட்டுக்குருவிகள் மிகவும் தழுவிக்கொள்ளக்கூடிய பறவைகள், பல்வேறு வாழ்விடங்களில் வாழும் திறன் கொண்டவை. நகரங்கள் முதல் கிராமப் பகுதிகள், காடுகள் மற்றும் பாலைவனங்கள் வரை சிட்டுக்குருவிகள் பல்வேறு சூழல்களில் செழித்து வளரக்கூடியவை. தொல்காப்பியத்தில் சிட்டுக்குருவியின் பெருமைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. பாரதியாரும் தன் கவிதைகளில் சிட்டுக்குருவியின் பெருமைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். புறநானூற்றுப் பாடலில் இவை குறியி என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. இச்சொல்லே பின்னர் மருவிக் குருவியானது. சங்க இலக்கியங்கள் மனையுறைக் குருவி என்று சிட்டுக்குருவியை குறிப்பிடுகின்றன. மனிதர்கள் வசிக்கும் வீடுகளில் பயமின்றி வாழ்ந்த காரணத்தால் இவை அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. கழுகுகள் அவற்றின் விதிவிலக்கான பார்வைக்கு பெயர் பெற்றவை. அவர்கள் 3 முதல் 4 வரை மைல்கள் தொலைவில் இருந்து இரையை வெகு தொலைவில் காணலாம். அவர்களின் கூர்மையான பார்வை வானத்தில் உயரமாக உயரும்போது தரையில் சிறிய அசைவைக் கூட கண்டறிய உதவுகிறது. கழுகுகளின் அழகு சக்தியைச் செலுத்தும் திறன் கொண்டவை. இது தங்களை விட மிகப்பெரிய விலங்குகளை பிடிக்கவும் உதவுகிறது. கழுகுகள் சிறந்த பறக்கும் பறவைகள். இவை சிறகுகளை அசைக்காமல் மணிக்கணக்கில் உயரும் திறன் கொண்டவை. கிளிகள் மனித பேச்சு உட்பட ஒலிகளை பிரதிபலிக்கும் திறனுக்காக புகழ் பெற்றவை. அவர்களின் குரல் நாண்கள் மற்றும் மூளை மிகவும் வளர்ச்சியடைந்துள்ளன. வளைந்த அழகைக் கொண்டுள்ளன. அவை கொட்டைகள், விதைகள் மற்றும் பிற கடினமான உணவுகளை உடைப்பதற்கு ஏற்றது. கிளிகள் அவற்றின் வண்ணமயமான மற்றும் துடிப்பான இறகுகளுக்காக அறியப்படுகின்றன. அவை பெரும்பாலும் பிரகாசமான பச்சை, நீலம், சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களின் கலவையைக் கொண்டுள்ளன. இந்த அற்புதமான இறகுகள் அழகாக இருப்பது மட்டுமல்லாமல், வெப்பமண்டல காடுகள் போன்ற அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களில் கலக்கவும் உதவுகிறது. மயில் அதன் அற்புதமான, மாறுபட்ட வால் இறகுகளுக்கு பிரபலமானது. இறகுகள் கண் போன்ற வடிவங்களைக் கொண்டுள்ளன. அவை ஆண் மயில்கள் பெண் மயில்களை ஈர்ப்பதற்காக இறகுகளை வெளியே விசிறி, குலுக்கி, ஒரே நேரத்தில் நடனமாடும்போது. இந்த காட்சி ஆண் தனது வலிமை மற்றும் தகுதியை சாத்தியமான துணைகளுக்கு நிரூபிக்க ஒரு வழியாகும். மயில்கள் ஒரு உரத்த, தனித்துவமான அழைப்பைக் கொண்டுள்ளன. அவை நீண்ட தூரத்திலிருந்து கேட்கும். அவர்களின் அழைப்புகள் பெரும்பாலும் அதிக ஒலி, கடுமையான ஒலி என விவரிக்கப்படுகின்றன. மேலும் அவை மற்ற மயில்களுடன் தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன, குறிப்பாக இனச்சேர்க்கை காலங்களில் அல்லது அவை ஆபத்தை உணரும் போது. காகங்கள் அவற்றின் விதிவிலக்கான புத்திசாலித்தனத்திற்கு பெயர் பெற்றவை. காகங்கள் மனித முகங்களை அடையாளம் காணவும், ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளவும், தனிப்பட்ட அனுபவங்களை நினைவில் கொள்ளவும் முடியும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. காகங்கள் நகரங்கள் முதல் காடுகள் மற்றும் கிராமப்புறங்கள் வரை பல்வேறு வாழ்விடங்களில் செழித்து வளரக்கூடியவை. காகங்கள் அவற்றின் தனித்துவமான ஒலிக்கு பிரபலமானவை. அவை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்த உதவும். ஃபிளமிங்கோக்கள் சிவப்பு நிறத்திற்கு பெயர் பெற்றவை. இந்த தனித்துவமான வண்ணம் அவர்களுக்கு தனித்து நிற்க உதவுகிறது மற்றும் பெரும்பாலும் அவர்களின் அழகு மற்றும் நேர்த்தியுடன் தொடர்புடையது. ஃபிளமிங்கோக்கள் நீண்ட, மெல்லிய கால்கள் மற்றும் கழுத்துகளைக் கொண்டுள்ளன. அவற்றின் நீண்ட கால்கள் ஆழமான நீரில் உணவு தேடுவதற்கு ஏற்றது. ஃபிளமிங்கோக்கள் ஒரு சிறப்பு உணவு உத்தியைக் கொண்டுள்ளன. அவை தலையை தலைகீழாக தண்ணீரில் நனைத்து, அவற்றின் முக்கிய உணவு ஆதாரமான ஆல்கா, சிறிய மீன்கள் போன்ற சிறிய உயிரினங்களை பிடிக்க பயன்படுத்துகிறது. தூக்கான்களின் மிகவும் தனித்துவமான அம்சங்கள் அவற்றின் பெரிய, துடிப்பான அலகுகள். இவற்றின் பாதங்களில் 2 கால்விரல்கள் முன்னோக்கியும் 2 பின்னோக்கியும் உள்ளன. இந்த சிறப்பு கால் அமைப்பு அதிக நிலைப்புத்தன்மையுடன் கிளைகளை சுற்றி பிடிக்கவும் அனுமதிக்கிறது. ஆண் வான்கோழிகள் டாஸ் என்று அழைக்கப்படுகின்றன, குறிப்பாக அவற்றின் மாறுபட்ட இறகுகள். அவை ஒளியை பொறுத்து வெவ்வேறு வண்ணங்களில் மின்னும். ஆண் வான்கோழியின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் தாடை மார்பில் இருந்து வளரும் கரடுமுரடான இறகுகள் உடையவை.
வான்கோழிகள் பொதுவாக தரையில் வசிக்கும் பறவைகளாக கருதப்பட்டாலும் அவை வலிமையான பறக்கும் பறவைகளாகவும் உள்ளன. அவை மணிக்கு 55 மைல் வேகத்தில் பறக்கக்கூடியவை. வான்கோழிகளுக்கு விதிவிலக்கான பார்வை உள்ளது. அவற்றின் கண்கள் 270 டிகிரி பரந்த பார்வையை கொண்டது. ஹெரானின் மிகவும் தனித்துவமான பண்புகள் அதன் வேட்டை முறை ஆகும். பெரும்பாலான ஹெரான்கள் பதுங்கி வேட்டையாடுபவர்கள். ஹெரான் நின்று காத்திருங்கள் என்று அழைக்கப்படும் உத்தியை பயன்படுத்துகிறது. ப்ளூ ஹெரான்கள் இனப்பெருக்கம் மற்றும் குளிர்காலத்திற்கு இடையே நூற்றுக்கணக்கான மைல்கள் இடம்பெயரக்கூடியது. பறக்கும்போது ஹெரானின் கழுத்தை எஸ் வடிவத்தில் மடக்கும் திறன் ஆற்றலை சேமிக்கவும் அதன் வடிவத்தை நெறிப்படுத்தவும் உதவுகிறது. இது பறவை தண்ணீருக்கு மேல் அழகாக சறுக்கும் திறன் கொண்டது. கோழி என்பது காடுகளிலும் மனிதர்களால் வீடுகளிலும் அதற்கான கோழி பண்ணைகளிலும் வளர்க்கப்படும் ஒரு அனைத்துண்ணி பறவையாகும். இதில் பெண்ணினம் பெடை எனவும் ஆணினம் சேவல் எனவும் அழைக்கப்படுகின்றது. உலகில் இவற்றின் எண்ணிக்கை 24 பில்லியன் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது உலகில் உள்ள எந்த ஒரு பறவையைக் காட்டிலும் அதிகமான எண்ணிக்கையாகும். பொதுவாக இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. தீக்கோழிகள் நிலத்தில் மிக வேகமான பறவைகள் ஆகும். அவை மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும். அவற்றின் நீண்ட, சக்தி வாய்ந்த கால்கள் மேலும் அவை வேட்டையாடுபவர்களிடமிருந்து எளிதில் தப்பிக்க உதவுகின்றன. உலகின் மிகப்பெரிய பறவையாக தீக்கோழிகள் 9 அடி உயரமும் 150 கிலோகிராம் வரை எடையும் வளரும். அவை மிகப்பெரிய முட்டைகளையும் இடுகின்றன. அவை சுமார் 1.4 கிலோகிராம் எடையுள்ளதாக இருக்கும். தீக்கோழிகள் 2 அங்குல விட்டம் கொண்ட பெரிய கண்கள் மற்றும் விதிவிலக்கான கண்பார்வை கொண்டவை. அவை மைல்களுக்கு அப்பால் இருந்து வேட்டையாடுபவர்களைக் கண்டறிந்து காடுகளில் விழிப்புடன் இருக்க அனுமதிக்கிறது.